ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றது. சில தேசங்களுக்கு தனித்துவமான வரலாற்று பதிவுகள் உருவாகிக் கொள்வதுண்டு. அந்த வகையில் பிரான்சில் இன்று அதன் வரலாற்றில் அதி உயர் வெப்ப நாள் கடக்க உள்ளது. பல இடங்களில் 40 பாகை செல்சியஸுக்கு மேற்பட்ட வெப்ப அலை தாக்கும் என்ற எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. இது பிரான்சின் வரலாற்றில் ஒரு புதிய பதிவாக மாற இருக்கின்றது. இதேபோல ஈழத்தமிழர்களின் அரசியல் போராட்டத்தின் வரலாற்றில் 76 ஒரு முக்கிய பதிவாக அமைந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது எழுச்சி மாநாடு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்து முடிந்தது. இது நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறியக்கூடிய ஒரு விடயம். இலங்கை தீவில் வடக்கு கிழக்கை, அதாவது தமிழர் தாயகத்தை இறையாண்மை உள்ள ஒரு சுதந்திர தனி அரசை அமைக்கும் வகையில் இதுதான் தமிழர்களுக்கு ஒரே தீர்வு என இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த பிரகடனத்துக்கு பின்னர் அதற்கு மறுவருடமான 1977 இடம்பெற்ற பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தந்திரோபாயமாக இந்த தீர்மானத்தை முன்வைத்து போட்டியிட்டு தமிழ் மக்களின் ஏகோபித்த மக்களாணையை பெற்றது. ஆனால் அதன் பின்னர் அந்த தடம் எவ்வாறு திசை மாறியது என்பதும் நீங்கள் அறிந்த இன்னொரு வரலாறு. இந்த பின்னணியில்தான் தமிழர்களின் அரசியல் போராட்டத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியதன் மையப்புள்ளியாக இருக்கும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு இப்போது பொன்விழா ஆண்டாக இருக்கின்றது 2026. இந்த பொன்விழா ஆண்டை தற்போது தமிழர் தாயகம் கடக்கும் நிலையில் இந்த வரலாற்று பதிவை இப்போதுள்ள ஈழத்தமிழ் ஜென்சி தலைமுறை, அதாவது இளைய தலைமுறை பெரிதும் அறியாத நிலையில்தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடித்தளம் என்பதை இளைய தலைமுறையினும் அறிய வேண்டும் எனவும் உலகின் அசைவு இயக்கத்துடன் இந்த இளைய தலைமுறை தமிழர்களுக்காக அடுத்த கட்ட திட்டமிடல்களை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் எல்லாம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த மாநாட்டின் பின்னணியில் ஒலிக்கத்தான் செய்தன. அதேபோல இலங்கை தீவின் முன்னாள் குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவிலிருந்தும் தற்போது ஆட்சியில் உள்ள தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷிமோன் மெக்டோனா, அவர் ஏற்கனவே தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அறியப்பட்டவர். அவரும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் சிறப்பு மாநாட்டுக்காக ஒரு வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கின்றார். அதிலும் ஈழத்தமிழர்களுக்கு உரித்துடைய அரசியல் உரிமைகள் குறித்து அவர் பேசியிருக்கின்றார். அனைத்துலக விதிகளின்படி தமிழ் மக்களுக்கு தங்களின் அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமை உண்டு என்பது ஒரு யதார்த்தமான விடயம் என்றாலும் சமகாலத்தில் இந்த யதார்த்தத்தை உலகப்பரப்புக்கு உரத்து சொல்ல வேண்டிய தமிழர் தரப்பின் அரசியல் பரப்போ நாரி போய் கிடக்கின்றது. இப்போது இந்த பரப்பில் தூக்கி அடிப்பேன் ஜி, சுடுவேன் ஜி வகையிலான சொல்லாடல்கள் தான் இப்போது அரசியல் சொல்லாடல்களாகவும் வந்துவிட்ட அளவுக்கு தமிழர்களின் அரசியல் பரப்பின் கையறு நிலை தொடர்கின்றது. ஒருபுறத்தே தேசிய தலைவரை துதிபாடிய பிரகிருதி இப்போது 2009 நாமல் ராஜபக்ஷ அரசு தலைவராக வந்ததும் வடக்கு மக்களின் நலனுக்காக நாமலின் அரசாங்கத்தில் தான் அமைச்சு பொறுப்பை ஏற்க உள்ளதான கதைகளை எல்லாம் சொல்லிக் கொள்கின்றன. இவ்வாறான நிலைமைதான். அதோடு இந்த நாமல் அரசு தலைவராக வந்ததும் தற்போதைய அரசு தலைவரான அருண்குமார திசாநாயக்காவும் அவரது வலதுகர தளபதிகளில் ஒருவரான பிமல் ரட்நாயக்காவும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல நேரிடும் என இந்த கிளாடியேட்டர் எம்பி ஆரூடம் கூறும் அளவுக்கு தமிழர் தரப்பின் நிலைமைகளும் மலினப்பட்டு கிடக்கத்தான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது எழுச்சி மாநாடு நேற்று யாழில் நடந்து முடிந்தது. இதற்கிடையே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் அக்கறைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்ததாக எல்லாம் செய்திகள் வந்தாலும் 11ஆம் திருத்தம் மேற்பார்த்து தமிழ் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என அக்கறையை பார்த்து, அதாவது குறிப்பாக டெல்லியை நோக்கி தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் குரல் கொடுத்து கொண்டாலும் இப்போது டெல்லியின் ஆசையோ ஸ்ரீலங்கா உடன்பாடு கண்டால் இந்தோ ஸ்ரீலங்கா தரைவழி இணைப்பு திட்டத்திற்கு தயார் என்பதாகத்தான் இருக்கின்றது. தரைவழியாக இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் வகையில் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான அந்த 30 கிலோமீட்டர் நீளமுள்ள
கடற்பரப்பில் ஒரு பாலத்தை அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டதாகவும் இந்த திட்டத்தின் முன்மொழிவு தாமல்ல அதனை இலங்கையே செய்ததாகவும் இப்போது டெல்லி கூறிக்கொள்கின்றது. ஆனால் இப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டாலும் இந்திய பிரிவினர் இதனை கைவிட தயாராக இல்லை என்பதைத்தான் அண்மை காலத்தின் இது சார்ந்த நகர்வுகள் புலப்படுத்திக் கொள்கின்றன. கொழும்பு இந்த தரைவழி இணைப்புக்கு பச்சை கொடி காட்டினால் திட்டத்தை செயல்படுத்த தாம் தயார் என்கின்றது இந்தியா. ஸ்ரீலங்கா இனிமேல் இந்த விடயத்தில் தயங்கக்கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் சொல்லிக் கொள்கின்றார். அவர் அதற்காக ஒரு உதாரணத்தை கூட சொல்கின்றார். 2 நாடுகளுக்கு இடையில் நேரடி வீதிகள் இல்லை, தொடர்ந்து பாதைகள் இல்லை, பெரிய அளவில் இயங்கும் படகு சேவைகளும் இல்லை, மின்சார கட்டமைப்பு கூட அல்லது என்றால் எரிபொருள் விநியோக குழாய்கள் கூட கடலடியில் இல்லை. இது எவ்வாறு இருக்கின்றது என்றால் இந்த நிலைமை 2 அறைகளுக்கு இடையேயான சுவரில் ஒரு கதவை அமைக்க வாய்ப்பிருந்தும் அதனை செய்யாமல் இந்த அறைகளுக்கு வெளியே உள்ள பாதையால் சென்று மற்ற அறையை அடையும் நிலைமையில்தான் இந்தியாவும் இலங்கையும் இந்த கடலால் பிரிக்கப்பட்டு கிடக்கின்றது. சுலபமாக ஒரு பாலத்தை அமைத்து விட்டால் முடிந்தது பிரச்சனை, இலங்கையும் இந்தியாவும் நெருங்கலாமே என இந்திய ராஜதந்திரிகள் எல்லாம் குரல் கொடுக்கும் அளவிற்கு நிலைமை வந்தாலும் ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் தயங்கிக் கொள்கின்றது. ஏனென்றால் தரைவழியாக வடபுலமும் அதாவது மன்னாரும் தமிழகத்தின் தென்முனையும் இணைக்கப்பட்டால் அது ஈழத்தமிழர்களின் திரள்நிலையை ஊக்கப்படுத்தும் வகையில் அக்கறையிலிருந்து சில நகர்வுகளை எதிர்கொள்ளக்கூடும் என்ற அச்சம் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கக்கூடும். இலங்கைக்கும் இந்தியாவின் தென்கோடிக்கும் இடையே குறிப்பாக பாக்கு நீரிணைக்கு குறுக்கே கடலுக்கு மேலால் இந்த பாலத்தை கட்டுவதா அல்லது கடலடியை துளைத்து ஒரு சுரங்கப்பாதையை அமைப்பதா என்பது குறித்து சில தசாப்தங்களாகவே விவாதிக்கப்பட்டு வந்தாலும் இனிமேல் விவாதங்கள் தேவையில்லை, நேரடியாக ஆக்ஷனில் குதிப்பதுதான் சால பொருத்தம் என்கின்றது இப்போது இந்தியா. இந்த இந்தியாவின் ஆர்வம் ஸ்ரீலங்காவுக்கு இப்போது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கக்கூடும். இதற்கிடையே இவ்வாறான பாலம் அமைக்கும் கதைகளுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி அதிகார காலத்தில் அவர்களுக்கு பிரியமான ஒரு ராஜதந்திரியாகவும் தொழிலதிபராகவும் 2-in-1 நிலையில் இருந்த ஒருவராக வேலுப்பிள்ளை கணநாதன் இருக்கின்றார். இவர் குறித்து நீங்கள் ஏற்கனவே செய்திகளை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டுகள் உருண்டோடிவிட்டதால் சில வேளைகளில் இந்த செய்திகளை நீங்கள் மறந்திருக்கக்கூடும். கடந்த 15ஆம் தேதி இந்த கணநாதன் சென்னையில் பிரசன்னப்பட்டு தமிழக சட்டமன்ற சபாநாயகரான முதல்வர் விஜய் தரப்பின் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியதான ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி பெரிதும் அவதானிக்கப்படாத ஒரு துக்கடா செய்தியாக கடந்தாலும் இந்த சந்திப்பின் பின்னணியில் சில குறுகுறுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. இப்போது கணநாதன் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர சேவையில் இல்லை. ராஜபக்சக்களின் அதிகார தேய்மானத்தின் பின்னால் அதன் புரட்சியாக வந்த ரணில் ஆட்சியில் அவர் ராஜதந்திரியாக இருந்தாலும் இந்த ராஜதந்திர சேவை அனுரவின் ஆட்சி மாற்றத்தோடு இழக்கப்பட்டது. இப்போது அவர் ராஜதந்திர சேவையில் இல்லை என்றாலும் ஒரு தொழிலதிபராக இந்த டயாஸ்போராக்களை ஒன்றிணைப்பது குறித்த ஒரு மிஷனில் தற்போது குதித்திருப்பதாக தெரிகின்றது. ஒரு காலத்தில் கென்யாவுக்கான உயர் ஸ்தானிகராக பதவி வகித்த கணநாதனின் ராஜதந்திர பணி வெறுமனவே கென்யாவுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. மாறாக தன்சானியா, உகண்டா, ருவாண்டா என பல ஆப்பிரிக்க நாடுகளையும் ஏன் முழுமையான ஆப்பிரிக்க கண்டத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக திருப்பும் வகையில் இவரது மிஷன் இருந்ததெல்லாம் வெளிப்படையான விடயம். ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவர் ஆப்பிரிக்க நாடுகளின் ஆதரவை திரட்டினார். ஆப்பிரிக்க நாடுகள் இலங்கை தீர்மானத்தின் மீதான எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்ததற்கு இவ்வாறான மிஷன் எல்லாம் காரணமாக இருந்தது. இதுவும் நீங்கள் அறிந்த விடயம். குறிப்பாக கணநாதனின் இந்த ஆப்பிரிக்க மிஷன் 31 ஆப்பிரிக்க நாடுகளை ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக இயங்க வைத்தது என்பதை ஸ்ரீலங்கா தலைவர்களையே ஒத்துக்கொள்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விடயம். இப்போது ஆப்பிரிக்காவில் தனது ராஜதந்திர பணியை முடித்த கணநாதன் புலம்பெயர் இலங்கையர் சார்ந்த ஒரு மிஷனுக்கு மாறுவதாக தெரிகின்றது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உதவுவதற்காக தீவிரமான முன்மொழிவுகள் மற்றும் பொருளாதார மீட்சிக்கு உதவுவதான தீவிரமான முன்மொழிவுகளில் ஒன்றாக தமிழகத்தையும் இணைப்பதற்காகத்தான் அவர் கடந்த 15ஆம் தேதி தமிழகத்திற்கு சென்று சபாநாயகருடன் பேச்சுக்களை நடத்தியதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் கணநாதன் ஏன் தமிழக சபாநாயகரை சந்தித்தார் என்ற விடயத்தில் ஒரு குறுகுறுப்பு இருப்பதில் ஐயங்கள் ஏதும் இல்லை. இப்போது பலரும் இந்த தமிழ் ராஜதந்திர முகத்தை மறந்தாலும்
அவரது ராஜதந்திர வாழ்க்கை இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை அரசியலுடன் மறைமுகமாக பிணைந்தது என்பது வெளிப்படையான விடயம். குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தின் மஹிந்த, கோட்டாபாய ஆகியோருக்கு ஆபிரிக்க வலையமைப்புகளை திறந்துவிட்ட ஒரு மிஷனை கணநாதன் தான் செய்தார். உகண்டாவில் ராஜபக்ஷக்கள் பணத்தை பதுக்கியதான கதைகள் எல்லாம் இந்த ராஜதந்திர மிஷனுக்கு பின்னர் தான் அதிகமாக உலாவரவும் தலைப்பட்டன. ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ஆப்பிரிக்க நாடுகளின் வாக்குகளை திரட்டிய மிஷனை இவர் செய்தது குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த ராஜதந்திரி மீது இன்னொரு குற்றச்சாட்டு வந்தது. 2021 இறுதியில் அப்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தலைதூக்கிய நேரம் கோட்டாவின் ஆட்சி இருந்தது. பிரதமராக அப்போது மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார். அவர் திருப்பதிக்கு செல்வதற்கு இந்த ராஜதந்திரி தான் ஒரு ஆடம்பரமான சொகுசு ஜெட் விமானத்தை ஒழுங்கு செய்தார் என்ற விடயம் பகிரங்கப்பட்டதும் அது சார்ந்த பெரும் விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. T7 JSG என்ற பதிவிலக்கத்தை கொண்ட இந்த சொகுசு ஜெட் விமானம் ஆப்பிரிக்காவிலிருந்து இலங்கைக்கு பறந்தது. அதன் பின்னர் சென்னை மற்றும் கொச்சிக்கு சென்றது. அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவை திருப்பதிக்கு காவி சென்றது. அறகலைய போராட்டம் இலங்கையில் முகைவடிப்பதற்கு முன்னரான சில மாதங்களுக்கு முன்னர் இந்த பயணம் இடம்பெற்றது. இலங்கை அப்போது கடுமையான அந்நிய செலாவணி நெருக்கடியில் இருந்தபோது பல மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தனியார் ஜெட் விமானம் வாடகைக்காக ஏன் பயன்படுத்தப்பட்டது என்ற வினாக்கள் எல்லாம் எழுந்தன. ஆனால் இந்த வினாக்கள் எழுந்தாலும் நாட்டின் பணத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ இந்த விமானத்துக்குரிய கட்டணத்தை செலுத்தவில்லை என அரசாங்க தரப்பும் ராஜபக்ஷ குடும்பமும் ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கையை 2021 வெளியிட்டது. அந்த தனியார் ஜெட் விமானம் ஒரு செல்வந்த இந்திய தொழிலதிபர் நட்பு முகத்தால் முழுமையாக நிதியுதவி செய்யப்பட்டு மஹிந்தவின் பயணத்துக்காக வழங்கப்பட்டதாகவும் இதற்கு ராஜதந்திரி கணநாதன் உதவியதாகவும் அப்போதெல்லாம் செய்திகள் வந்தன. உகண்டாவிலிருந்து அனுப்பப்பட்ட இந்த விமானம் அதன் பின்னர் இலங்கைக்கும் பறந்தது. அதே வேளை ராஜபக்ஷ குடும்பத்துக்கான பினாமியாக ராஜதந்திரி கணநாதன் இருந்தார் என எதிர்க்கட்சிகளை அப்போது குற்றஞ்சாட்டி கொண்டனர். இந்த நிலையில்தான் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களால் கணநாதனால் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆப்பிரிக்க அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி மஹிந்த வெளிநாடுகளில், அதாவது ராஜபக்ஷ முகங்கள் வெளிநாடுகளில் செல்வத்தை பதுக்கி வைத்ததாக எதிர்க்கட்சி வட்டாரங்களில் வதந்திகளும் குற்றச்சாட்டுகளும் அன்றைய நாட்களில் பரவின. JVPயும் இதனை முன்வைத்திருந்தது. ஆனால் மஹிந்த திருப்பதியை கும்பிட்டாலும் சில மாதங்களில் இலங்கையில் வெடித்த அறகலையில் திருப்பதி சாமி எல்லாம் அவருக்கு அருளை வழங்கவில்லை. மாறாக ராஜபக்ஷ அதிகார மையமே 2022 முற்றாக துரத்தப்பட்டது. நீங்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். 2024 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அனுர தரப்பின் நிலாந்தி கொட்டகட்சி போன்ற அரசியல் முகங்கள் தாம் அரசாங்கத்தை அமைத்தால் ராஜபக்ஷக்களின் உகண்டா பணம் நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என வீராவேசமாக குறிப்பிட்டாலும் சூளுரைகளை விடுத்து கொண்டாலும் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அமைக்கப்பட்டு 2 வருட காலம் நெருங்கிய நிலையில் இந்த உகண்டா பணப்பதுக்கல் குற்றச்சாட்டுகள் சட்டபூர்வமாக ஒருபோதும் நிரூபிக்கப்படவில்லை என்பது இன்னொரு விடயம். இவ்வாறான சூட்சுமங்களின் பின்னணியில்தான் ராஜதந்திரியான வேலுப்பிள்ளை கணநாதன் கடந்த 15ஆம் தேதி தமிழக சபாநாயகராக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் தரப்பு JCD பிரபாகரை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார், அவரது டயஸ்போரா மிஷனின் தற்போதைய நோக்கங்கள் என்ன என்பது இப்போது முக்கியமான வினாக்களாக வலம் வருகின்றன. ஆனால் மெலிந்தால் சந்தைக்கு விரைத்தானே வேண்டும் என்கின்ற ஒரு நியதிக்கு ஏற்ப இவரது நகர்வுகளின் எதிர்கால திட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவரக்கூடும் என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.